அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PUBGயில் இப்போது ரீசெண்டாக ஒரு 30,000 பிளேயர்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது ஏன், எதுக்கு மற்றும் இந்த கேம் வந்து பேன் செய்யப்படுமா அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுசாக வந்து பாருங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ PUBG அப்படின்றது பார்த்திங்கன்னா உலக லெவலில் ஒரு ரொம்பவே அதிகமான டவுன்லோட்ஸ் கொண்ட ஒரு ஆன்லைன் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வரையும் கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லியன் டவுன்லோட்ஸ்க்கு வந்து மேலே வந்து டவுன்லோட் பண்ண செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லலாம். 200 மில்லியன் அப்படின்றது 20 கோடி அவ்வளோ டவுன்லோட்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தினைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 3 கோடி ஆக்டிவ் யூசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச ஆன்லைன் கேம் அப்படின்றத சொல்லலாம். ஸோ இப்போது பார்த்திங்கன்னா PUBGயில் ஒரு 30,000 பிளேயர்ஸ்க்கு மேலே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது ஏன், எதுக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நீங்களும் பேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த விஷயம் வந்து பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து 30,000 பிளேயர்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் வந்து சீட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சீட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடார் ஹேக்கிங் அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேடார் ஹேக்கிங் அப்படின்றது மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா பிளேயர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்றத ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த ரேடார் ஹேக்கிங் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ரேடார் ஹேக்கிங் மூலிமா பிளேயர்ஸ்லாம் வந்து ஒரு மேப்பில் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றது இந்த சாஃப்ட்வேர் வந்து ஈஸியாக உங்களுக்கு எடுத்து காட்டிடும். ஸோ இதனால் நீங்கள் கில்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணி ஈஸியாக வந்து வின் ஆகிட்டு போயிடலாம் கேமை. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இந்த ரேடார் ஹேக்கிங். இந்த ரேடார் ஹேக்கிங் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வந்து ஒரு PUBG கிளைண்ட்டோட வந்து சர்வரோட வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் தான் அந்த கிளைண்ட்டாக இருப்பீங்க. ஸோ இந்த ரேடார் ஹேக்கிங் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேடார் ஹேக்கிங்கை ஒரு சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு VPN மூலியமாக இந்த கிளைண்ட்டுக்கும் அந்த கேம் சர்வருக்கும் நடுவில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்க மேப் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பிளேயர்ஸ் எல்லாமே அந்த மேப்பில் வந்து எங்கே இருக்காங்க இது போல் எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ரேடார் ஹேக்கிங் அப்படின்ற சாஃப்ட்வேர் உங்களுக்கு இது எடுத்து காட்டிடுது. இதன் மூலியமாக பிளேயர்ஸ் எங்கெங்கே இருக்காங்க அவங்கள வந்து ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி கில் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இப்போது சமீப காலமாக வந்து நடந்துகிட்ருக்கு. ரொம்ப நாளாகவே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் PUBG வந்து இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கல. பட் இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துகிட்டு இப்போ வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 பிளேயர்ஸை இது வரையும் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இந்த 30,000 பிளேயர்ஸில் பார்த்திங்கன்னா உலக லெவலில் ரொம்பவே ப்ரொஃபஷனல் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எல்லோரும் கூட இதில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க பேர்லாம் இதில் வந்து அடிப்படுது. ஸோ அப்போ வந்து பார்த்துக்கோங்க, நிறைய பேர் உலகத்தில் இதை வந்து யூஸ் பண்ணி வந்து ஹேக் பண்ணி சீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தயவுசெய்து நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கேமாக பார்த்துட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு போகலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி தேவையில்லாத விஷயம். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த சீட்டிங் இதெல்லாம் வந்து விட்டுருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டும் பேன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலகத்தில் டாப் பிளேயர்ஸாக இருக்க சில பேரோட அக்கௌண்ட்ஸை கூட பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலில் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளோட அக்கௌண்ட்டும் பேன் செய்யப்படும். இந்த மாதிரி சீட்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆனால். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த சீட்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணாதீங்க. ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து PUBGயில் வந்து விளாட்றது கிடையாது. பட் எனிவேஸ் இந்த நியூஸ்லாம் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ பேனிங்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றனால தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ அதிக நண்பர்களோட வந்து ஷேர் பண்ணுங்கள். PUBG விளையாடக்கூடிய அனைத்து நண்பர்களையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.